வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விமான விபத்துக்குரிய காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால அது நடக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ போன வருஷம் நடந்த விமான விபத்து எந்த டேட்டில் டைமில் நடந்திருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிலநடுக்கம் ஏற்படுறது, விமான விபத்து ஏற்படுறது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஏற்படுறது, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறது, எரிமலை வெடிக்கிறது, சுனாமி வர்றது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து குழிக்குள்ளே விழுகிறது, போலீஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, வெடி விபத்து ஏற்படுறது, திடீர்னு பில்டிங் வந்து தெரியப்படுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத உலகியல் ஜோதிட ரீதியாக வந்து ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ முன்கூட்டியே வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் துல்லியமாக இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. போய் தான் சொல்லணும் அப்படின்னா, ஆனால் அனுமானிக்க முடியும். இந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானமாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நீங்கள் சுதாரிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்பெசிஃபிக்காக எங்கே நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இயற்கை வந்து கடவுள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுற அளவுக்கு ஒரு எதுவும் கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் அறிவை வச்சு அதை அனுமானிக்க முடியும். எங்கே நடக்க போகுது, என்ன மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறத அனுமானிக்க முடியும். அப்போ அந்த அனுமானம் பண்ணுறதுக்கு என்னென்ன கிரக சேர்க்கை இருக்குது, அது என்னென்ன மாதிரி கிரக சேர்க்கை எந்தெந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நடத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கேது அப்படிங்கிறது தான் விமான விபத்தை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை. செவ்வாய்க்கேது சேராமல் விமான விபத்து நடக்காது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. விமான விபத்து நடக்குது, நிறைய பேர் இறந்துட்டாங்க, இறக்கலை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குரு புதன் சேர்க்கை அல்லது குருவுக்கு கேந்திரத்தில் புதன், அதாவது 1, 4, 7, 10 புதன் இருந்தது அப்படின்னா குருவுக்கு, அப்போ வந்து கொத்து கொத்தாக வந்து மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். இப்போ 2 விஷயங்கள் தான், செவ்வாய்க்கேது விமான விபத்து, குரு புதன் வந்து கூட்டு மரணம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. உங்களுக்கு இதை பற்றி சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் விமான விபத்து ஏற்பட்டிருக்கோ அந்த டேட் டைமை குறித்து ஜாதக கட்டத்தை போடுங்க. இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் அந்த கூட்டு மரணங்களோ அந்த விமான விபத்தோ நடக்காது அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது சார்ந்த வீடியோக்களை வந்து நான் பதிவிடுறேன். இதுக்கு உலகியல் ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் புரிதல் இருந்தால் போதுமானது. சிம்பிள் தான். இந்த கிரக சேர்க்கை மட்டும் தெரிஞ்சால் போதும். விமான விபத்துக்கு செவ்வாய்க்கேது, கூட்டு மரணத்துக்கு குரு புதன், இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் எப்போ இதுக்கு முன்னாடி விமான விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 12 ஜூன் 2025 விமான விபத்து ஏற்பட்டது. குஜராத்தில் ஏற்பட்டது. 1:38க்கு அந்த விமான விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமான விபத்து ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம பார்ப்போம். செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்குதான்னு பாருங்கள். இங்கே சிம்மத்தில் செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்குது. அப்போ இங்கே விமான விபத்து ஏற்படும். ஏன்னா கேது வந்து அடுத்து செவ்வாய் தான் தொடப்போகுது. அப்போ செவ்வாய்க்கேது சேர்க்கையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் விமான விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குரு புதன் சேர்க்கை. லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு என்ன சொல்கிறது, லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி வந்து மாரகாதிபதி நட்சத்திர புள்ளி. 7-11 தான் மாரகாதிபதி. அப்போ லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளியே வந்து மாரகாதிபதி நட்சத்திர புள்ளி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல பாருங்கள், லக்னாதிபதியும் மாரகாதிபதியும் சேர்ந்துருக்குது. லக்னாதிபதி புதனும் மாரகாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும் 10ல் வந்து சேர்ந்துருக்குது. 10ங்கிறது என்ன, கர்மஸ்தானம். அப்போ கர்மஸ்தானத்தில் குருவும் புதனும் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புதன்கிறது லக்னாதிபதி, குருங்கிறது 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி தான் மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு. அப்போ மாரகாதிபதியும் லக்னாதிபதியும் சேரும்போது இங்கே மாரகம் ஏற்படுது. அது 10ஆம் இடத்துல சேர்றதுனால 10ங்கிறது கர்மஸ்தானம். இப்போ அது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ லக்ன ரீதியாக பார்த்தா. லக்னமே வேண்டாயா, பொதுவாக நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் அனுமானிக்க முடியும். இப்போ செவ்வாய்க்கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கு, விமான விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம். அடுத்து குரு புதன் சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கு. அப்போ கொத்து கொத்தான மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட்டுமே வந்து இங்கே மேட்ச் ஆகி வருது. அதை செக் பண்ணிக்கலாம். இது வந்து பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். என்னுடைய முறை வந்து இது கிடையாது. கிரக சேர்க்கையோ இது வந்து கிரக சேர்க்கை அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். எப்போயுமே நான் என்னோடய வீடியோஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, கிரகங்களை வச்சு நான் பலன் சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய பலன்கள். இது எல்லாத்துக்கும் 100% மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிற விதி வந்து 100% மேட்ச் ஆகும். அப்போ நட்சத்திர தொடர்பை பாருங்கள். செவ்வாய் இருக்கிறது கேது நட்சத்திரம். செவ்வாய் இருக்கிறது கேது நட்சத்திரம். கேது இருக்கிறது உத்திரம், சூரியன் நட்சத்திரம். சூரியன் இருக்கிறது திரும்ப மிருகசீரிடம், செவ்வாய் நட்சத்திரம். அப்போ இங்கே செவ்வாய் கேது சூரியன் சேர்க்கை வந்துருச்சா? இப்படி தான் நான் வந்து பலன் பார்ப்பேன்.
இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நார்மலாக பாரம்பரிய ஜோதிடர்கள் பார்க்கக்கூடிய முறை தான் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது, ஈஸியாக சொல்லியிருக்கேன். அதில் கூட மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நட்சத்திர ரீதியாக தொடர்பு வந்து 100% சொல்ல முடியும். செவ்வாய் கேது சூரியன் சேர்க்கை வந்துடுச்சா? இப்போ செவ்வாய் கேது சூரியன் அப்படின்னா, இங்கே சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்டு. அப்போ இங்கே எங்கே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டுச்சு, நீ எதை பற்றி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, செவ்வாய் கேதுங்கிறது விமான விபத்தா? அப்போ சூரியன் சம்மந்தப்பட்டால் கவர்மெண்ட் சார்ந்த இடத்துல தான் விமான விபத்து ஏற்பட்டிருக்கணும், கரெக்டாக? அப்போ இந்த விமான விபத்து எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, விமானம் விழுந்தது பிஜே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் நடந்திருக்கு. பிஜே அப்படிங்கிற ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதனுடைய ஹாஸ்டலில் இது போய் விழுந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லணும், சூரியனுங்கிறது கவர்மெண்ட் தானே, செவ்வாய்ங்கிறது மெடிக்கல். செவ்வாய் கேது சூரியன் மூணுமே மெடிக்கல் தான். ஒரு மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு கேட்டால் சூரியன், செவ்வாய், கேது மூணுமே மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான். சூரியனுங்கிறது கவர்மெண்ட்டு. அப்போ இந்த விமான விபத்து எங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, விமானம் எங்கே போய் விழுந்தது அப்படின்னா பிஜே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் விழுந்திருக்கு. அப்போ அது கவர்மெண்ட்டுங்கிறதுனால சூரியன், அது மெடிக்கல் காலேஜுங்கிறதுனால செவ்வாய்க்கேது, விமான விபத்துங்கிறது செவ்வாய்க்கேது. அப்போ சூரியனோடு சம்மந்தப்படுறதுனால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து கிரக சேர்க்கை ரீதியாக சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஏமாற்றலாம், இங்கே குரு பார்வை பார்த்துருச்சு சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு ஏமாற்றலாமே தவிர பெர்ஃபெக்டாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் நட்சத்திர ரீதியாக மட்டுமே இது பெர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் நட்சத்திரத்தை பாருங்கன்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விமானம் அப்படிங்கிறது காற்றுல தான் பறக்கும். அப்போ காற்று ராசிகள் என்னென்ன? மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 தான் காற்று ராசிகள். அப்போ காற்று ராசிகளில் பாதிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால் மட்டுமே வானத்தில் விமான விபத்து ஏற்படும். அப்போ இங்கே பாருங்கள், துலாமில் எதுவும் இல்லை, அதை விட்டுலாம். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்குது, அது ஒரு காற்று ராசி. அதில் ராகு அப்படிங்கிற கிரகம் கொடூரமானது நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக பாதிப்பு வரும்னு சொல்லலாம். இன்னொரு காற்று ராசின்னா மிதுனம், அதில் குருவும் புதனும் சேர்ந்துருக்கா, அப்போ கொத்தான மரணம் அப்படின்னு சொல்கிறோமா. இது வந்து ராகுங்கிறது என்ன, புகை. இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து புகை வருது தான் ராகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிழல் அப்படிங்கிறது வந்து நிஜம் கிடையாது, ராகுங்கிறது நிழல். அப்போ புகை மூட்டமாக அந்த புகையை ஏற்படுத்துறது தான் ராகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகோரமான விபத்தை வந்து இந்த ராகு ஏற்படுத்தும். அப்போ இந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நட்சத்திரத்தில் இருக்குது. குரு பார்த்தீங்கன்னா அதை நட்சத்திர இதை தொடர்பு போட்டிருக்கேன் பாருங்கள். ராகு வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்குது, குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் இருக்குது, கேது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்படியே ரொட்டேஷன் வருது. அப்போ இந்த சேர்க்கையில் ராகு குரு சம்மந்தப்படுறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அது எங்கே போய் விழுந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் காலேஜில் விழுந்துச்சு. மெடிக்கல் காலேஜில் யார் படிப்பா? மாணவர்கள் தான் படிப்பாங்க. மாணவர்கள், ப்ரொஃபஸர்கள், இவங்க தான் இருப்பாங்க. அப்போ அங்கே குருவும் ராகுவும் வந்துருச்சா, அப்போ குருங்கிறது குழந்தைகள், ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகுனா அதிகமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விமானம் விழுந்ததில் 60க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மாணவர்கள்னால் என்ன சொல்கிறோம், குருன்னு சொல்கிறோம். ராகுங்கிறது அதிகமான மாணவர்கள், செவ்வாய்ங்கிறது மெடிக்கலு, சூரியங்கிறது கவர்மெண்ட்டு. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த விமானம் விழுந்து நிறைய 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து காயப்பட்டிருக்காங்க. 5 குழந்தைகள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த செய்திகள் தெரிவிக்குது. இது நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ சொகுசான விமானம் அப்படின்னா நம்ம சுக்கிரனை தான் நம்ம எடுக்கிறோம். சொகுசான விமானம், லக்ஸுரியாக இருக்கிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்குது? அதுவும் கேது நட்சத்திரத்தில் இருக்குது, கேது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது, சூரியன் செவ்வாய், இப்படியே இந்த காம்பினேஷன் வருது. இந்த சுக்கிரன் போய் 8ல் போய் நிற்கிது. அப்போ லக்னத்துக்கு 8ல் தான் சுக்கிரன் போய் நிற்கிது. அப்போ இதில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பெண்கள் தான் அதிகமாக வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து இதோடு தொடர்பு கொள்றதுனால மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதில் பெண்கள் வந்து அதிகமாக காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சுக்கிரன் சொல்லுது. சுக்கிரன்னா பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கேது நட்சத்திரத்தில் பாருங்கள் 3 கிரகங்கள் இருக்குது, சந்திரன், சுக்கிரன், செவ்வாய். செவ்வாய் நட்சத்திரத்தில் பாருங்கள் குரு, சூரியன், ரெண்டு கிரகங்கள் இருக்குது. அப்போ என்னுடைய கான்செப்ட் நான் எப்போயுமே சொல்கிறது என்ன, எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்கோ அதை காம்பினேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ கேது நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்குது, செவ்வாய் நட்சத்திரத்தில் 2 கிரகம் இருக்குது. அப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். ஆனால் கேது நட்சத்திரத்தில் 3 கிரகங்களும் செவ்வாய் நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் இருக்கிறதுனால செவ்வாய் கேது காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ செவ்வாய் கேது அப்படின்னா உங்களுக்கு விமான விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட குரு புதன் காம்பினேஷன் வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம், கொத்தான மரணம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு குரு புதன் சேர்க்கை வந்து கொத்தான மரணத்தை வந்து அது குறிக்குது. அது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மரணம் சம்பவிக்குது. மரணம் சம்பவிக்கிற டைமில் வந்து மாந்தி வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்குது, அதனால் வந்து கொத்தா வந்து மரணம் சம்பவிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ நியூமராலஜி படி பார்க்கும்போது அதாவது அந்த விமானம் வந்து ஏஐ அப்படின்னா ஏர் இண்டியா 171 அப்படின்னு வருது. அப்போ 171 கூட்டினா 9 வரும். அது நடந்த நாள் பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2025. அப்போ 12 1 + 2 + 6 + 2 + 2 + 5 12 6 2025 மொத்தமாக கூட்டிங்கன்னா 9 வரும். 18 வரும். 1 + 8 9 வரும். 2025 வருஷத்தை நீங்கள் கூட்டினாலுமே 2 + 2 + 5 9 வரும். அப்போ அது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை குறிக்குது. குஜன் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான். அங்கே எங்கே நடக்குது? குஜராத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. குஜன் அப்படிங்கிறது செவ்வாய் தான். அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இது எல்லா சம்பவங்களும் நடந்திருக்கு. வெடி விபத்து, மெடிக்கல் காலேஜு, இது எல்லாமே செவ்வாய் தான். செவ்வாய்ங்கிறது தான் மெடிக்கலு, செவ்வாய்ங்கிறது தான் விபத்து. அதே மாதிரி நடந்த இடமும் குஜராத், அதுவும் செவ்வாய் தான். அந்த நாள் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வருது, அதுவும் செவ்வாய் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாயோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த விபத்து வந்து நடந்ததுக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கிறத நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ புதன் எடுத்துக்கிட்டாலும் புதன் ராகு நட்சத்திரத்தில் இருக்குது, ராகு குருவோடு சேர்ந்துருக்கு. தொடர்பு பார்த்திங்கன்னா புதன், ராகு, குரு, செவ்வாய், கேது, சூரியன் இப்படி வந்து தொடர்பு வருது. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இந்த நட்சத்திர ரீதியான தொடர்பு எடுத்து நீங்கள் சொல்லும்போது இந்த செவ்வாய் எது கூட கனெக்ட் ஆகுதோ அது மாதிரி சம்பவங்களை தான் நடத்தி கொடுக்கும். ராகுவோடு சேரும்போது அது திடீர் மரணமாக அது மாறும். கேதுவோடு சேரும்போது விமான விபத்தாக அது மாறுது. குரு புதன் அப்படிங்கிறது கொத்தான மரணத்தை ஏற்படுத்துது. ராகுவோடு சேர்ந்தால் அதிக பேர் இறப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதில் சொல்லக்கூடிய விஷயம். நட்சத்திர ரீதியாக நான் பார்க்குற மெத்தட் வந்து எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்குது, கேதுவில் அதிக பிளானட்ஸ் இருக்குது, செவ்வாயில் அதிக பிளானட்ஸ் இருக்குது, இந்த ரெண்டையும் காம்பினேஷனை எடுத்து பலன் சொல்லலாம். அல்லது நட்சத்திர தொடர்பு ரீதியாக இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அதுவும் சம்பவத்தை சொல்லும். இதை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லியிருக்கோம். இது புரியாதவங்க வந்து நார்மலாக ஈஸியாக வந்து செவ்வாய் கேது வந்து விமான விபத்து, குரு புதன் வந்து கொத்தான மரணம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டேன். அதுவும் இந்த காம்பினேஷன் வந்திருக்கு. 2 விதிகளும் மேட்ச் ஆகுது. நட்சத்திர ரீதியாகவும் மேட்ச் ஆகுது, கிரக ரீதியாகவும் மேட்ச் ஆகுறதுனால இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நியாயப்படுத்துகிற விஷயம் கிடையாது. இதே மாதிரி நிறையா விபத்துக்கள் நடந்த டேட்டாவோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது எல்லாமே புரிய வரும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.